Please subscribe Sadhguru Sai Creations. நம்ம உடலில் இருக்கக்கூடிய டாக்ஸின்ஸ் ரிமூவ் ஆகிறதுக்கு இயற்கை நமக்கு நிறைய விஷயங்களை கொடுத்துருக்குங்க. தர்பைப்புல் எடுக்கும்போது நம்ம உடலில் இருக்கக்கூடிய பேட் எனர்ஜி எல்லாமே போதும். உடலில் இருக்கக்கூடிய டாக்ஸின்ஸ் ரிமூவ் ஆகிறதுக்கு முக்கியமாக லேடிஸ்க்கு கர்ப்பப்பை தொடர்பான இதை எப்படி நம்ம பயன்படுத்தலாம்? பாடியில் இருக்கக்கூடிய டாக்ஸின்ஸ் ரிமூவ் ஆகிறதுக்கு, அந்த சிறுநீரகத்தில் ஏற்படக்கூடிய பாதிப்பை சரி செய்யறதுக்கு, பாடியில் இருக்கக்கூடிய டாக்ஸின்ஸை ரிமூவ் ஆகிறதுக்கு இதை எப்படி எடுத்துக்கலாம்? கர்ப்பப்பையில் இருக்கக்கூடிய கழிவுகள் அழுக்குகளை வெளியேற்றுவதற்கு இதை சத்குரு சாய் கிரியேஷன் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். நான் டாக்டர் நித்யா, சித்தா ஃபிசிஷியன். நம்ம உடலில் இருக்கக்கூடிய டாக்ஸின்ஸ் ரிமூவ் ஆகிறதுக்கு இயற்கை நமக்கு நிறைய விஷயங்களை கொடுத்துருக்குங்க. ஸோ அந்த மாதிரியான ஒரு முக்கியமான ஒரு விஷயம் இது ஒரு புல் வகையை சேர்ந்தது. இதை நம்ம பயன்படுத்தும் பொழுது நம்ம ரத்தத்தில் உடலில் இருக்கக்கூடிய டாக்ஸின்ஸ் வெளியேறதுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. அதுதான் தர்பை புல். ஸோ இந்த புல் வகையை சேர்ந்தது. புல் வகையில் நிறைய இருக்குது. நம்ம கோரைக்கிழங்குலாம் யூஸ் பண்ணுறோம் இல்லைங்களா, அதுவுமே ஒரு புல் வகை தான். வெட்டிவேர் அந்த மாதிரி கொஞ்சம் உயரமாக வளரக்கூடியது இந்த தர்பை புல். பொதுவாக பார்த்தோம்னா இது நீர்ப்பாங்கான நீர்நிலைகள் இருக்குது இல்லைங்களா, அந்த ஓரத்தில் தான் இது இருக்கும். நேச்சுரலாகவே நமக்கு இந்த கெடுதல் செய்யக்கூடிய ரேஸ் வருதுன்னு வச்சுக்கோங்க. இந்த கிரகணத்தப்பெல்லாம் நம்ம தர்பை புல் அதிகமாக யூஸ் பண்ணுவோம். அது மாதிரி ஏதாவது வழிபாட்டு முறைகளையும் நம்ம இந்த தர்பை புல்லை யூஸ் பண்ணுவோம். அப்போது நமக்கு அந்த பாசிட்டிவ் எனர்ஜியை ஈர்த்து நமக்கு கொடுக்கறதுக்கு இந்த நேச்சுரலாகவே இந்த தர்பை புல் நமக்கு யூஸ் ஆகுது. அதனால தான் இது கிரகணத்தப்பெல்லாம் நம்ம நீர் மேலே இதெல்லாமே போட்டு வச்சிடறோம். அதனால் இது நேச்சுரலாகவே பார்த்தோம்னா இந்த நீர்ப்பாங்கான இடங்களில் அதனுடைய கரைகள் ஓரத்தில் பார்டரில் எல்லாமே நிறைய இந்த தர்பை புல் இருக்கும். அந்த ரேஸ் கெட்ட ரேஸ் நீர் மேலே படாமல் அங்கே இருக்கக்கூடிய எல்லா ஜீவராசிகளும் நார்மலாக இருக்கணும் அப்படின்னா இந்த தர்பை புல் நமக்கு வளர்ந்து அதனுடைய நெகட்டிவ் எனர்ஜி எல்லாமே நீர்நிலையை சேராமல் பாதுகாக்கிறதுக்கு இருக்குங்க. உடலில் இருக்கக்கூடிய டாக்ஸின்ஸ் ரிமூவ் ஆகிறதுக்கு முக்கியமாக லேடிஸ்க்கு கர்ப்பப்பை தொடர்பான பிரச்சனைகள் இருக்குது, கர்ப்பப்பையில் இருக்கக்கூடிய கழிவுகள் நமக்கு வெளியேறணும்னா இது ஒரு பெஸ்ட்டு ஒரு ரெமெடின்னு சொல்லலாங்க. இயற்கை நமக்கு கொடுத்துருக்கக்கூடிய ஒரு அருமையான விஷயம் இந்த தர்பை புல் அப்படின்னு சொல்லலாம். இதை எப்படி நம்ம பயன்படுத்தலாம்? பாடியில் இருக்கக்கூடிய டாக்ஸின்ஸ் ரிமூவ் ஆகிறதுக்கு முக்கியமாக எல்லா ஆர்கன்லேயும் இருக்கக்கூடிய டாக்ஸின்ஸ், அதுவும் முக்கியமாக சிறுநீரகங்கள் சொல்கிறோம் இல்லைங்களா, கிட்னியில் இருக்கக்கூடிய டாக்ஸின்ஸ் ரிமூவ் ஆகிறதுக்கு தர்பை புல் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ பிளட் டெஸ்ட் எடுத்து பார்த்தோம், சுகர் லெவல் ரொம்ப அதிகமாக இருக்குது, யூரியா கிரியேட்டினின் யூரிக் ஆசிட் லெவல் ரொம்ப அதிகமாக இருக்குது, கிட்னியோட ஃபங்க்ஷன்ஸ் குறைஞ்சிக்கிட்டே வருது அப்படின்னா நம்ம கிட்னியில் இருக்கக்கூடிய நெஃப்ரான்ஸோட ஆக்ஷன் குறையுது, ஜிஎஃப்ஆர் அப்படின்னு சொல்லக்கூடிய குளோமெருலர் ஃபில்ட்ரேஷன் ரேட் இது குறையுது. இந்த மாதிரியெல்லாம் இருக்கும்போது தர்பை புல் நமக்கு நல்லாவே கை கொடுக்கும்னு சொல்லாங்க. ஸோ இந்த தர்பை புல் எடுக்கும்போது நம்ம உடலில் இருக்கக்கூடிய பேட் எனர்ஜி எல்லாமே போதும். ஸோ ரேடியேஷனால் ஏற்படக்கூடிய தாக்கங்கள், நம்ம உடலில் இருக்கக்கூடிய நெகட்டிவ் எனர்ஜிஸ், தேவையில்லாத கழிவுகள், கற்கள் இருக்குது, கால் பிளாடர் ஸ்டோன் இருக்குது, எனக்கு கிட்னியில் ஸ்டோன் இருக்குது, இந்த மாதிரி பிரச்சனைகள் எல்லாமே சரியாகிறதுக்கு தாராளமாக இந்த தர்பை புல்லை நம்ம பயன்படுத்தலாம். ஸோ ரெகுலராக இந்த தர்பை புல் நம்ம யூஸ் பண்ணும்பொழுது உடலில் இருக்கக்கூடிய தேவையில்லாத கழிவுகள் வெளியேற ஆரம்பிக்குது. சரிங்க, இது எப்படி நம்ம யூஸ் பண்ணலாம்? அதுவும் பெண்கள் ஸ்பெஷலாக கர்ப்பப்பையில் இருக்கக்கூடிய எண்டோமெட்ரியம் திக்னஸ் நிறைய பேருக்கு இருக்கும். ஸோ அது குறையிறதுக்கும் முக்கியமாக நான் சொன்ன மாதிரி இந்த நீர்நிலைகளை பாதுகாக்கிறதுக்கு இந்த தர்பை புல் இயற்கையாகவே படைக்கப்பட்டிருக்கிற மாதிரி நம்ம உடலில் பஞ்சபூத உறுப்புகள் இருக்குது. அதில் சிறுநீரகம் தான் நீர்பூதத்தை சேர்ந்தது இல்லையா? அந்த சிறுநீரகத்தில் ஏற்படக்கூடிய பாதிப்பை சரி செய்யறதுக்கு தர்பை புல் பயன்படுது. இந்த தர்பை புல்லை எப்படி நம்ம எடுத்துக்கலாம்? பாடியில் இருக்கக்கூடிய டாக்ஸின்ஸை ரிமூவ் ஆகிறதுக்கு இதை எப்படி எடுத்துக்கலாம்? கர்ப்பப்பையில் இருக்கக்கூடிய கழிவுகள் அழுக்குகளை வெளியேற்றுவதற்கு இதை எப்படி எடுத்துக்கலாம் அப்படின்னா ரொம்ப ரொம்ப சிம்பிள். கொஞ்சம் ஒரு 3-4 லிட்டர் அளவுக்கு தண்ணி எடுத்துக்கோங்க. இதில் தர்பை புல் நமக்கு உலர்ந்த நிலையில் இருக்கும், இல்லை ஃப்ரெஷ்ஷாக இருந்தாலும் ஓகே. ஒரு 2 கைப்பிடி அளவுக்கு தர்பை புல் அந்த தண்ணீரில் போட்டுருங்க. ஸோ தண்ணீரில் போட்டிங்கன்னா இதை நல்லா பாயில் பண்ணிவிட்டு எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு 15-20 மினிட்ஸ் இது நல்லா பாயில் ஆகட்டும். இப்போது நம்ம இந்த சீரகம் ஜீரா வாட்டர்லாம் நம்ம யூஸ் பண்ணுறோம் இல்லையா, சீரகம் தண்ணீர் எல்லாம் யூஸ் பண்ணுறோம் இல்லைங்களா,
அந்த மாதிரி இந்த தர்பைப்புல் போட்டு இந்த தண்ணீரையும் நம்ம வந்து ரெகுலராக யூஸ் பண்ணிக்கிட்டே வரணும். ஸோ டெய்லி தண்ணீர் குடிக்கும்போது எப்படியோ அதே மாதிரி இந்த தர்பைப்புல் யூஸ் பண்ணுற இந்த கொதிக்க வச்ச இந்த தண்ணீரை நம்ம குடிச்சிக்கிட்டே வரும்பொழுது உடலில் இருக்கக்கூடிய டாக்ஸின்ஸ் நமக்கு வெளியேற ஆரம்பிக்குது. இந்த டிஃப்ரென்ஸ் நமக்கு எத்தனை நாள், ஒரு 21 days ரெகுலராக ஃபாலோ பண்ணி பாருங்களேன். நம்ம உடலில் இருக்கக்கூடிய டாக்ஸின்ஸ், கிட்னியில் இருக்கக்கூடிய ப்ராப்ளம்ஸ், அந்த நெஃப்ரான்ஸ் எல்லாம் ஆக்டிவேட் ஆக ஆரம்பிக்கும். ஹை பிளட் ப்ரெஷர்னால எனக்கு சிறுநீரகங்கள் சுருங்கிடுச்சு அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா அது எல்லாமே சரியாகிறதுக்கு உங்களுக்கு இது பயன்படுதுங்க. ஸோ தர்பைப்புல்லை பயன்படுத்தி ரெகுலராக இந்த தண்ணீரை நீங்கள் குடிச்சிக்கிட்டே வாங்க. உடலில் இருக்கக்கூடிய தேவையில்லாத கழிவுகள் எல்லாமே நமக்கு வெளியேற ஆரம்பிக்குது. அதே மாதிரி தான் பெண்களுக்கு இந்த எண்டோமெட்ரியம் திக்னஸ் இருந்துச்சுன்னா ஸோ பீரியட்ஸ் வரும்போது ரொம்ப கிளாட்ஸ் அதிகமாக வர மாதிரி இருக்கும். ஸோ கட்டி கட்டியாக உங்களுக்கு வந்து ப்ளீடிங் ஆகிற மாதிரி இருக்கும். ஸோ அதை சரி செய்கிறதுக்கும் இந்த தர்பைப்புல் நமக்கு பயன்படுது. இல்லை டெய்லி இந்த டீ மாதிரி நம்ம குடிக்கலாம் அப்படின்னா ரொம்ப ரொம்ப சிம்பிள். இந்த தர்பைப்புல் இருக்குது பார்த்தீங்களா, ஸோ 2 கிளாஸ் தண்ணீரில் இந்த தர்பைப்புல் பொடியாகவும் கூட நமக்கு கிடைக்கும். ஸோ ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு எடுத்து அந்த தண்ணீரில் போட்டு நல்லா பாயில் பண்ணணும். அது வந்து 1 கிளாஸ் வரணும். ஸோ 1 கிளாஸாக வந்தது பிறகு இதை நல்லா பாயில் பண்ணி ஃபில்டர் பண்ணிக்கோங்க. ஒரு 2-3 துளிகள் எலுமிச்சை சாறு, தேன் கலந்து டெய்லி காலையில் இந்த டீ மாதிரி நம்ம குடிச்சிக்கிட்டே வரலாம். ஸோ டீ மாதிரி குடிக்கும்போது நம்ம உடலில் இருக்கக்கூடிய தேவையில்லாத கழிவுகள் வெளியேற ஆரம்பிக்குது. ஸோ கழிவுகள் வெளியேற நம்ம உடலும் ஆரோக்கியமாக இருக்கும். ஸோ நிறைய பேருக்கு இன்றைய காலகட்டத்தில் இதுதான் தேவை, டீடாக்ஸ் மெத்தட் தான் தேவைப்படுது, டீடாக்ஸ் தெரப்பி தான் வேணும். நம்ம பாடியில் இருக்கக்கூடிய டாக்ஸின்ஸ் வெளியேறதுக்கு என்னென்ன இயற்கையான முறைகள் இருக்குது. ஸோ நிறைய ரேடியேஷன்ஸ் இருக்குது, பொல்யூஷன் நிறைய இருக்குது. நம்ம பிளட்லேயே பார்த்தோம்னா நிறைய மைக்ரோ பிளாஸ்டிக்ஸ் இருக்குது, ஹெவி மெட்டல்ஸ் எல்லாம் பிளட்டில் கலந்துருக்கு. ஸோ இந்த அளவுக்கு இருக்கக்கூடிய இந்த டாக்ஸின்ஸும் ஹெவி மெட்டல்ஸும் நம்ம பாடியிலேருந்து ரிமூவ் பண்ணோம்னா இந்த தர்பைப்புல் ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டுன்னு சொல்லலாங்க. அதே மாதிரி இது கஷாயமாக நம்ம குடிக்கணும் அப்படின்னு சொன்னால் இந்த தர்பைப்புல் ஒரு கைப்பிடி அளவு தர்பைப்புல்லை எடுத்து ஒரு 3 கிளாஸ் வாட்டரில் போட்டுட்டு இதில் ஒரு 10 மிளகு, ஒரு கைப்பிடி அளவு அருகம்புல்லும் சேர்த்துக்கலாம். ஸோ சேர்த்து இதனோட 2 வெற்றிலையும் சேர்த்து நல்லா பாயில் பண்ணிவிட்டு இதையே நம்ம கஷாயம் மாதிரியும் குடிச்சிட்டு வரலாம். இதனால் என்ன பெனிஃபிட் அப்படின்னு பார்த்தோம்னா நிறைய பேருக்கு ஸ்கின் ப்ராப்ளம் இருக்கும், அர்டிகேரியா அப்படின்னு சொல்லுவோம். தடிப்பாக வருது, சருமத்தில் அதிக அரிப்பு ஏற்படுது, கருமை நிற திட்டுக்கள் உடல் முழுவதும் வந்துருச்சு, இந்த மாதிரிலாம் சொல்கிறோம் இல்லைங்களா. நம்ம ஸ்கின் வந்து நார்மலாக இருக்கிறதுக்கு இந்த தர்பைப்புல் கஷாயத்தை இந்த மாதிரி பயன்படுத்தலாம். ஸோ இது தொடர்ந்து ஒரு 10 நாட்களுக்கு நீங்கள் தொடர்ந்து எடுத்துக்கிட்டே வாங்க. ரத்தத்தில் இருக்கக்கூடிய கழிவுகள் கம்ப்ளீட்டாக நமக்கு வெளியேற ஆரம்பிச்சிடும். ஸோ சருமமும் ஆரோக்கியமாக இருக்கும். ஸோ உடல் நலமாக இருக்கணும், உடலில் இருக்கக்கூடிய கழிவுகள் வெளியேறணும்னா தர்பைப்புல் இந்த மாதிரி பயன்படுத்துங்க. ஸோ இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம். நன்றி.